இப்போ நம்ம இருக்கிற கோவிலுக்கு பேர் திவ்ய ஞானேஸ்வரர் கோவில். இந்த திவ்ய ஞானேஸ்வரர் கோவில் இருக்கிற ஊருக்கு பேர் கோவில் அடி. இந்த கோவில் அடிங்கிறதுக்கு இது வந்து அகைன் இந்த திருக்காட்டுப்பள்ளி திருவையாறுலேருந்து திருச்சி போகிற ரோடு, கல்லணைக்கு போகிற ரோட்டில் கல்லணையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த கோவில். இந்த கோவில் வந்து காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 1/4 கிலோமீட்டரில் தெற்க காவேரி, அதாவது இந்த சைடில் காவேரி, இந்த பக்கம் வடக்க ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட இருக்காது, அதில் வந்து கொள்ளிடம் இருக்குது. ஸோ இயற்கை சீற்றத்தினால இந்த கோயில் வந்து வேறு எங்கேயும் இருந்திருக்கலாம், அப்புறம் இங்கே கொண்டு வந்து கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. கோயிலோட ஸ்தலபுராணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கண்டேயர் யம பயத்தினால அவருக்கு ஜுரம் நீங்கிறதுக்காக சுவாமியை வந்து இங்கே மிளகு ரசம் வச்சு இது பண்ணி படைச்சி அபிஷேகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி குருக்கங்கமாக சொல்கிறாரு. இது தேவாரத்தில் இருக்கிற ஒரு வைப்பு தலம் இந்த திவ்ய ஞானேஸ்வரர் கோவில். இந்த திவ்ய ஞானேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கூப்பிடுற தூரத்தில் அந்த பக்கம் இப்போ நம்ம பார்க்குற சைடில் இருக்குது அப்பக்கூடத்தான் அப்படிங்கிற திவ்ய தேசம். அது வைஷ்ணவ திவ்ய தேசம் 108ல் 1, 8வது திவ்ய தேசம். இப்போ அந்த கோயிலேருந்து நடந்தே இங்கே வந்துடலாம். இது வைப்பு தலம், அது அப்பக்கூடத்தான் திவ்ய தேசம். ஸோ இது ரெண்டுமே ஒரே ஊரில் ஒரே கிராமத்தில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்குது. அதை வச்சு தான் வந்து கல்வெட்டு ஆய்வாளர்கள் இந்த கோயில் வேற எங்கேயோ இருந்திருக்கணும், அப்புறமா பிற்பாடு இங்கே வந்திருக்கணும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ வைப்புங்கிறதுனாலேயே நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி இது ஒரு 1500 ஆண்டுகளாவது குறைஞ்சபட்சம் பழமையான கோயிலாக இருந்திருக்கணும். சுவாமி வந்து ஸ்வயம்புலிங்கம். திவ்ய ஞானேஸ்வரர் தஞ்சாவூர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளி வழியாக வந்தால் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார். திருச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தான். திருச்சியிலேருந்து உத்தமர், சீலி, கல்லணை அந்த வழியாக வந்தால் 18லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த திவ்ய ஞானேஸ்வரர் இருக்கார். ரோடு வெளியிலே இருக்குது, நல்ல ரோடு இருக்குது. இது சண்டிகேஸ்வரர் சந்நிதி. இது முருகர் வள்ளி தேவசேனா சந்நிதி. ஸோ இதுதான் திவ்ய ஞானேஸ்வரர் கோவில். இது இருக்கிற ஊருக்கு பேர் கோவில் அடி. இந்த கோவில் அடிங்கிறது திருப்பேர் நகர் அப்படின்னு வைணவ சம்பிரதாயத்தில் அதுக்கு ஒரு பழமையான பேர் உண்டு. இன்றைக்கி கரண்ட் நேம் வந்து கோவில் அடி. கோவில் அடின்னு கொடுத்தீங்கன்னா மேப்பில் திருச்சிக்கு கிழக்காக ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் காட்டும் இந்த கிராமத்தை. கோவில் அடியிலே பக்கத்தில் அப்பக்கூடத்தான் திவ்ய தேசம் இருக்குது நடக்கிற தூரத்தில். இது வந்து தேவார வைப்புத்தலம், ரொம்ப பழமையான ஒரு கோயில். இந்த கோயில் ஆனால் இந்த இடத்துல வந்து அது 300 வருஷமாக இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியே எவ்வளவோ நாளாக இந்த சுவாமி இருந்திருக்கார். இதுதான் இந்த கோயிலுடைய மகாத்மியம், ஸ்தல புராணம். இன்னும் ஸ்தல புராணங்கள் தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் எங்கேயா தேடினா கிடைக்கும்னு மாமா சொல்கிறாரு. சரி, நம்ம இதோட பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும். அதுக்கு மேலே நான் பக்கத்தில் போக விரும்பலை. ஸோ திவ்ய ஞானேஸ்வரர் இவர் தான். ஓகே, நம்ம இன்னொரு கோவிலில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.